அண்ணா இந்த சலாட்டிலே எவ்வளவு அழகா வச்சிருக்கிறீங்க, இவ்வளவு தூரம் வளர்த்து வச்சிருக்கிறீங்க. எப்ப இது வாங்கி நடுறீங்களா இல்ல விதையா போடுறீங்களான்றது இதுன்ற ரகசியங்களை சொல்றீங்க. அந்த வெட்ட தேவையில்லை, இப்படி முறிச்சு எடுக்கலாம். இப்படி இந்த தன்மை சேர்ந்து வரணும் மரத்தின். இதை நீங்க தண்ணிக்குள்ள வச்சால் ஒரு கிழமையால இதுக்குள்ள வேர் வரும். உண்மையில நத்து அதுகள் ஒன்றும் இல்லை, எவ்வளவு சிறப்பா அது வளர்த்து எடுத்திருக்கிறோம். மற்றது நல்ல ஐடியா இதுல பாருங்க. அதோட பூக்கண்டுகளுமே வச்சு அருகம்புல்லு வச்சு பிள்ளையார வச்சு பிள்ளையாருக்குரியது அருகம்புல்லுண்டு அதோட மாதுளை சைட்ல வச்சிருக்கிறார். அரசமரம் வச்சு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று ஜெர்மனியில் நான் ஜோகநாதன் அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கின்றேன். சென்ற வருடம் 400 கத்தரிக்கண்டுகள் அவர் வளர்த்தெடுத்து அதுல இருந்து பெரிய பலனை பெற்றிருக்கிறார். ஆனா தனியா 400 கத்தரிக்கண்டுல மற்ற கண்டுகளும் இது இதுன்ற தொகை பெரிய அளவில் என்றபடிக்கினாலே அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். எல்லாரும் நிறைய அன்பர்கள் பார்த்திருப்பீர்கள். இன்று எந்த அளவில அவர் தோட்டங்கள்ல என்னென்ன பயிர்கள் எல்லாம் நிறைய வச்சிருக்கிறார். அது உங்களுக்கும் ஒரு ஆர்வத்தை தூண்டும். இதை பார்க்கும் போது நாங்களும் உருவாக்க வேணும். மனம் இருந்தா எங்கேயுமே பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு வாயுள்ள புள்ள பிழைச்சு கொள்ளும் என்று சொல்லி உங்களுக்கு ஆர்வம் இருக்கா, ஆசை இருக்கா, முயற்சி இருக்கா, நீங்களும் இதை வெண்டு கூட நீங்க வரலாம் என்று சொல்லிக்கொண்டு அண்ணாக்கு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, வணக்கம் அண்ணா. இன்றைக்கு உங்களுடைய தோட்டத்தை அன்பர்களுக்கு காட்ட இருக்கின்றேன். அப்பதான் நிறைய அன்பர்களுக்கு விருப்பம் இருக்கு. அதை அந்த பயிரை வைக்கவா, இந்த பயிரை வைக்கவா, இந்த பயிர் நல்லா வருமாண்டு நிறைய கேள்விகள் அன்பர்களுக்கு இருக்கு. நாங்கள் இன்றைக்கு உங்களோட என்னென்ன பயிர்கள் வச்சிருக்கிறீங்க, என்னென்ன இங்க ஜெர்மனியில வரும்ன்றதை பார்க்க போறோம். இப்ப முதல்ல நாங்கள் மிளகாய் கன்று விதை போட்டு அப்படியே பிள்ளாம எடுக்கிறேன். அதுல இருந்து நாங்க போக போறோம். முதல்ல நாங்கள் இந்த விதை எங்க இருந்து எடுத்தீங்க? எல்லாம் ஸ்ரீலங்கா. இதுவும் ஸ்ரீலங்கா மிளகாய் தான். ஓ, அது எப்படி எந்தெந்த படிமுறையில போட்டிருக்கிறார் என்றதை அண்ணாவே விளங்கப்படுத்துவார் உங்களுக்கு. இது எந்த முறையில? இது இதுவும் மாசம் தான் போட்டது. போட்டுட்டு இப்படி முளை வந்து இதுவும் அப்படி தண்ணலாம் பொழிச்சினால மூடி விட்டு முளை வந்த பிறகு பிடுங்கி இது 2வது முறை நட்டு கிடக்கு. 3 வண்டு நட்டு. அதைத்தான் நான் கேட்க இருக்கிறேன். நான் ஆரம்பத்துல அதாவது 22 23 வருஷம் ஆச்சு நானும் செய்ய வலிக்கிட்டு. ஆனா ஆரம்பத்திலே எனக்கு அந்த 3 கண்டண்டு ஜோசனையே வரையில்லை. ஒவ்வொரு கண்டு தான் நட்டன். என்ன காரணம் அந்த 3 கண்டண்டு ஊர்ல வந்து சொல்றீங்க? இங்கேயும் அதையேதான் பின்பற்றினா? அதை பற்றி எனக்கு தெரியல. அங்க ஊர்ல தெரியுமா ஐயாக்கள் நட்டு வைக்கிறோம் அப்படி. அதை பார்த்து 3 வண்டு. இது 2வது. இது முதல் விதை போட்டது. இது 2வது. இது 3வது படிமுறையா இப்படி நட்டிருக்குது. மண்ணுகள் முதல் அதுக்கு அதாவது அன்சுக்டியேடுங்க சொல்லிவினம் அந்த மண்ணை தான் போட்டு உருவாக்கி இருக்கு. அப்புறம் அதே இதுலதான் டாப் 2வது படிமுறையும் அப்படி வச்சு 3 கண்டா, அதாவது ஒரு அடியில வைக்கல 3 கண்டு. ஆனா இன்னொரு அன்பர் நான் 2 நாளைக்கு முதல் காட்டிருந்த போது அவர் 3 தான் வச்சிருந்தேன். இந்த முறை சொன்னார் 5 ஒருமிக்க வைக்கிற. என்னுடைய நான் விளங்கி கொண்டது ஒன்று கொண்டு உதவியா காத்துகளுக்கு இல்ல இருந்து தப்பிக்கவுமோ அதுகளுக்காகவும் மற்றது அப்படி வச்சா நிறைய காய் ஒரு இடத்துல வர்றது என்றதும் நல்ல படர்ந்து சோழியா நிக்கும்ன்றதும் ஒரு காரணம் என்றுதான் நான் தெரிஞ்சு கொண்டேன். நீங்க என்ன காரணம் உங்கள்கிட்ட இருக்குன்றத நீங்க எழுதி கொள்ளுங்க. அப்பதான் நாங்களும் தெரிஞ்சு கொள்ளலாம். என்னன்னு சொன்னா எங்களை விட வயசாலையும் அனுபவத்தாலையும் நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அப்ப அவர்களிடமிருந்து நான் தெரிய விரும்புறேன். இந்த 3 கண்டா தான் இந்த மிளகண்டு வைக்கிறோம். பப்ரிக்கா 3 கண்டு இல்லையா? பப்ரிக்காவது சடைச்சு பெரிய இதா வர்றபடியா ஒரு கண்டு தான் வைப்படுது. இந்த கண்டுகள் மெல்லிய மிளகாய், ஊர் மிளகாய் எல்லாம் 3 கண்டா வைப்படுது. இப்ப மிளகாய் கண்டு நீங்க பாத்துருக்கிறீங்க எந்த முறையில வச்சிருக்குது. அதே மாதிரி 3 கண்டு தான் அண்ணா வச்சிருக்கிறார். சாடியில வைக்கிறவைக்கு, பால்கனியில வைக்கிறவைக்கு எல்லாருக்கும் இந்த படிமுறை உதவியா இருக்கும். தொட்டியில வச்சு அப்படி வைக்கிறதுன்னு சொல்லி டெரஸ் அதாவது பால்கனி கீழே வீட்டுக்கு வீட்டு தோட்டமா ஒரு சின்ன இடம் இருக்கிறன்னு சொன்னா அவர்களுக்குமே இது ஏற்றது. நோமனா தோட்டங்கள்ல கூடவே போற பாதையல்ல உள்ளுக்க வச்சாலும் பாதையல்ல அழகுபடுத்தி வச்சிருப்பீங்க. அப்படி அந்த இடத்துல கூட இப்படி நடலாம். வரும் நிலத்துல கூட நீங்க அப்படி எடுத்து கூட 3 கண்டா நடலாம். நாங்கள் நெருங்கி போச்சு. இந்த 2 லைனுக்கும் வச்சிருக்கு. இப்ப நீங்க மிளகண்ட பாத்திருந்தீங்க. அடுத்தது கத்தரிக்கண்டும் விதை போட்டு இதே முறையில தான் இங்கால பாக்குறீங்க. கத்தரிக்கண்டுகள் படிகொண்டு படி 2 படிகொண்டு ஒரே தொட்டிக்குள்ள போட்டு எடுத்து இதுல பாக்குறது படி 2. இந்த முறையில நட்டு 2 கண்டா. ஏனென்றால் பின்னுக்கு பிறகு அடுத்த படிமுறை இருக்கு. இதே மாதிரி இன்னொரு பக்கத்துல பாருங்க இன்னுமே நட்டு இருக்கிறோம். அதையும் உங்களுக்கு காட்டுறோம்.
பாக்குறீங்க படி 2 முறையில வச்சிருக்குது. படி 3வது முறைக்கு மாத்தப்படுது. உங்களுக்கு 6வதுக்கு தேவை என்று சொன்னால் நீங்க தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளலாம். ஒரு அதுக்குரிய செலவு பணத்தை செலுத்தி நீங்கள் வாங்கி கொள்ளலாம். நிறைய கத்தரிக்கண்டு உருவாக்கி இருக்கிறார்கள் எல்லா அன்பர்களுக்கும் மக்களுக்குமாக. அதையொட்டு பக்கத்துல இருக்கிறது கத்தரிக்கண்டை காட்டியிருந்தோம். அடுத்து தக்காளி கண்டு பார்க்க போறோம். இப்ப நாங்கள் பாக்குறது தக்காளி கண்டு ரெஜிஃபார்முக்குள்ளேயே விதை போட்டிருக்குது. இந்த விதை எங்க இருந்து எடுக்கிறீங்க? இது இங்க ஒண்ணதும் இருக்கு, ஸ்ரீலங்கா இருந்து ஒண்ணதும் இருக்கு. எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறீங்க. ஓ, இப்படி எடுத்துட்டு படி 2 மற்றதுகள் சொன்ன மாதிரி அண்ணா காட்டுவர். இது வந்து அந்த சின்ன உருண்டை சின்ன கத்தரி தக்காளி காலை சாப்பாட்டோட எடுப்பினோம். அது மற்றது ஸ்டவ் டொமாட்டோ. இஞ்சால மினி அந்த சின்ன போட்டுவிட்டு 2வது முறை. மற்றது 3வது படிமுறை உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். எவ்வளவு பெரிய அளவுல பெரிய தொட்டிக்குள்ள வச்சு அதுக்குரிய சத்து போட்டோன்னே அது எந்த அளவுல வந்திருக்குன்றத பார்ப்போம். இப்ப அண்ணா காட்டுறார் 3வது படிமுறை எந்த அளவுல வளர்த்து வச்சிருக்கிறார், எப்படி எவ்வளவு காலம்ன்றத சொல்லுங்க. இதுவும் எல்லாம் அப்படித்தான். அந்த மாசம் போட்டதுதான் விதைகள் போட்டுட்டு தக்காளியும் எல்லாம் அதே மாதிரி அதே கத்தரி எல்லாம் போட்டதுதான் இதையும் போட்டு இது 2வது முறை. அது இப்ப 3வது முறை வந்திருக்கு. இவ்வளவு தூரம் வேலைக்கு அதை நட்டு அந்த படிமுறைய மாத்தேக்குள்ள அது கெதியா அந்த பசலை கூட கிடைக்கிறபடினால வளர்ந்து வருது. நீ இது இந்த கட்டுகளை உடைச்சிட்டு இந்த இலையை உடைக்கணும் வளரும். கீழே வர்ற கட்டுகளை ஒடிச்சு விடுறீங்க. ஒடிச்சு விட்டா மேல வளர்ச்சி கூடும். இதுக்கு போற சத்து அங்க மேல கொடுக்கும். இதுக்கு நத்த வராதா? விரையில இந்த வருஷம் போன வருஷம் இல்ல நத்த இல்ல. இதுக்கு வைக்கத்தான் அப்ப பாதுகாக்கிறது அந்த வெக்கைக்கு வராது. கிரீன் ஹவுஸுக்குள்ள வைக்கல நத்தேன்ற பிரச்சனைகள் இருக்காது. மற்றது இதுல வர்ற கட்டுகளே என்ன செய்வீங்க? நீங்களும் சொல்றீங்க தண்ணி இந்த பெரிய அளவுல இந்த வர்ற கட்டுகளை நீங்க கட் பண்ணி அப்படியே முறிச்சு இந்த இதோட அப்படியே முறிச்சு எடுத்தால் அத தண்ணிக்குள்ள வைக்கலாம். இத நாங்கள் எடுக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னால் வெட்ட தேவையில்லை, இப்படி முறிச்சு எடுக்கலாம். இப்படி இந்த தன்மை சேர்ந்து வரணும் மரத்தின். இத நீங்க தண்ணிக்குள்ள வச்சால் ஒரு கிழமையால இதுக்குள்ள வேர் வரும். வந்தா அப்புறம் நீங்க எந்த இனத்துல நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படி வரணுமோ விட்டு தேவையில்லை, வெட்டாம தான் வைக்கணும். இது தண்ணிக்க வைக்கிறதுக்கு அப்படியே முறிச்சு இந்த இதுன்ற தன்மையோட வந்தா வேலைக்கு வேர் வைக்கும். அப்ப இதண்ட கணக்க கட்டு வச்சால் வளர்ச்சிகள் அதுக்கு சத்து போய்க்கெல்லாம் குறைஞ்சிடும். இந்த பூக்கள் எல்லாம் வந்தது நீ காய்க்க வலிக்கிட்டுரும் நேரத்துக்கு வந்துடும். அப்படி நீங்க இந்த மாதிரி கீழே வர்ற இலையில பிறகு நீங்க தாட்டு விடலாம். ஒரு சிலர் கிரீன் ஹவுஸுக்குள்ள வச்சா கொடி கயிறு போட்டு அதுலயே வடிவா படர விடுவினம். இப்படி நீங்க தக்காளி இதையில நீங்க தக்காளி கண்டுகளை இப்படி கூட உருவாக்கலாம். விதை இங்க வாங்கி நட்டுப்பட்டிருக்கு. அப்படி விதை இல்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் நேரடியா எந்த இன தக்காளி தேவையோ அந்த தக்காளி பழத்தை சாப்பாட்டுக்காக நீங்க வாங்கினால் உள் விதையில அப்படியே வெட்டி எடுத்து கொண்டு போய் மண்ணுக்குள்ள கலந்து போட்டு மூடி விட்டீங்கன்னு சொன்னா ஒரு கிழமையில முளைச்சு வந்துடும். இப்ப கூடவே அப்படி செய்யலாம். அங்கெல்லாம் முளைச்சு வருது என்ன அந்த விதையில இருந்து. மற்றது நீங்க இந்த கத்தரிக்கண்டு பாக்குறீங்க. இதுக்கு தனியொரு காணொலியே நாங்க போட்டிருக்கிறோம். அதை நீங்க அதுன்ற விளக்கம் விவரம் அதுன்ற ரகசியம் எல்லாமே அந்த காணொலியில பார்த்து கொள்ளலாம். இந்த நீட்டுக்கு எவ்வளவு பெரிய அளவில் இந்த முறை 500ல இருந்து 600 கத்தரிக்கண்டு உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் பிறகு காய்க்கிற மட்டத்திலேயே ஒரு 7ஆம் மாதம் கடைசியில அல்லது நடுப்பகுதிகள்ல வந்து இதை உங்களுக்கு காட்டுவேன். இப்ப பாத்துருக்கிறீங்க எவ்வளவு கண்டு. மற்றது மிளகண்டுமே உள்ளுக்குள்ள நிறைய சாடிகள்ல வைக்கப்பட்டிருக்குது. அதுவும் அப்படியே தொட்டிகள்ல அப்படியே விடுபடும். நீங்க விரும்பினால் நிலத்தில கூட அதுகளை நடலாம். இதுல பாக்குறீங்க எப்படி இந்த தொட்டி அளவு ஆக பெரிய தொட்டி தேவையில்லை. ஒழுங்கான மண் போட்டா இந்த தொட்டி அளவே காணும். மரம் சாடியா வாடுறத பொறுத்து நீங்க தண்ணிகளை விடலாம்.
அடுத்து நாங்கள் இதுல வெண்டிக்கண்டு பாக்குறோம். வெண்டிக்கண்டுக்குமே தனியொரு காணொளி போட்டிருக்கிறோம். அது இந்த விளக்கம் முழுக்க அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்பானியனுக்கு போய் வரும்போது எடுக்கப்பட்ட விதம் நல்லா வருதுன்னு இதுல சொல்லப்படுது. அது கூடவே 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் போட்டா நீங்க 6ஆம் மாதம் கடைசி 7ஆம் மாதம் நீங்க வெளியில நட்டால் பிறகு அடுத்தடுத்து அது நல்ல பலனை தரக்கூடியதா வரும். நட்டுருக்குது. இந்த கிரீன் ஹவுஸுக்குள்ள எப்படி அண்ணா அந்த பாகல் கண்டு நிறச்சகி இந்த அளவு சாடியோட விட போறார். இதுக்குள்ளே அந்த மாட்டு இயற்கை உரம் போடப்படுது. அத மண்ணோட கலந்து 2 கிழமைக்கு ஒருக்கா வளர்ந்துட்டால் இந்த பாக்குறீங்க 2 டுங்கன்னு சொல்லி இது இயற்கை உரம் தான். இந்த உரம் எப்படி இருக்குமென்றதே நீங்க பாக்குறீங்க. எப்படி இருக்குன்றது இந்த பாத்தீங்க. இதை நீங்க எல்லா பூக்கண்டு கடைகள்லையும் நீங்க கேட்டுக்கொள்ளலாம், கிடைக்கும். அதுகளை வாங்கி 2 கிழமைக்கு ஒருக்கா மண்ணோட கலந்து ஒரு குறிப்பிட்ட அளவு போட்டு அதை தண்ணி விட்டு கொண்டு வரலாம். வாடுறத பார்த்து பார்த்து தண்ணி விடுங்க. அளவுக்கு அதிகமா தண்ணி நின்றால் மரம் பட்டுடும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமன் நஞ்சன்று சொல்லி அந்த தண்ணியும் அளவா பார்த்து பார்த்து விடணும். இதுக்குள்ள நாங்கள் காட்டியிருக்கிறோம் மிளகண்டு, கத்தரி, வெண்டி, பாகல், அதை விட புடோல் கூட இங்க வச்சிருக்கிறார். இந்த புடோலும் இப்படி வளர்ந்தா போல இதுக்குள்ள பிடிச்சு விடுற அளவுக்கு வச்சிருக்குது. அடியில துவாரங்கள் இருக்கிறபடியா இந்த சாடிக்கு இந்த அளவுல வச்சா கீழே நிலத்துக்குள்ள வேர்கள் போகணுமெண்டா அது வேறு ஊன்றி அதுக்குள்ள போகும். அன்பர்களே, அடுத்து நாங்கள் சலாட்டில பார்க்க போறோம். எல்லாருக்கும் சரி வராது. என்னடா நிலத்துல நட்டு நத்த தின்றுட்டுது என்றால் அந்த சலாட்டிலேயே பாவிக்க மாட்டீங்க. ஒரு அன்பர் ஹொலண்டில இருந்து கூட சொல்லியிருந்தேன், எனக்கு சலாட்டிலேயே முழுக்க எல்லாம் அரிச்சு போட்டது நீங்க அதை புடுங்கி குப்பையில போடணும், பெருசா இருக்கு. ஆனா இதுன்ற அனுபவம் என்னன்ட்டு அண்ணாட்டையே கேட்போம். அண்ணா, இந்த சலாட்டிலே எவ்வளவு அழகா வச்சிருக்கிறீங்க, இவ்வளவு தூரம் வளர்த்து வச்சிருக்கிறீங்க, எப்ப இது வாங்கி நடுறீங்களா இல்ல விதையா போடுறீங்களான்றது இதுன்ற ரகசியங்களை சொல்றீங்க அன்பருக்கு. இது நான் இப்ப ஒரு 3-4 வருஷமா இப்படித்தான் செய்து கொண்டு வர்றேன். இது வந்து இப்ப கடையில போய் 6 ஸ்டுக் வந்து 1.25 ரூபாய். 6 கண்டு நாங்கள் வேலை செய்ய கடையிலும் இருக்கு. தோமஸ் பிலிப்ஸ் வேண்டி இந்த தூக்குச்சட்டியில இந்த புழுவ நீரை போட்டுட்டு நட்டு வருது. மற்றது நத்தியல் ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்பவுமே தூக்கி நல்ல வெயிலும் படுது, நிலத்தோட இருக்காமல் வாட பார்த்து தண்ணி விடணும். இந்த சட்டிகள் இப்படி ஒரே மாதிரி எங்க வாங்கினீங்க? இது நான் வேலை செய்யற இடத்துல இருந்து போனது. ஆனா கடவுளியே இருக்கும். இதை இப்ப நீங்க கோப் சலாட் சொல்லி பாத்திருப்பீங்க. அயசலாட், இது ஐசலாட். இங்க அந்த நெல்லை தான் அளவளவா எடுத்துக்கொள்ளுவர், வீட்டு தேவைக்கு காணும். எப்படி வந்திருக்குன்றத பாக்குறீங்க. உண்மையில நத்தை அதுகள் ஒன்றும் இல்லை, எவ்வளவு சிறப்பா அது வளர்த்து எடுத்திருக்கிறார். மற்றது நல்ல ஐடியா. இதுல பாருங்க, கீழே ஒரு பயிர் வைக்கிறார், அதே நேரத்துல மேல பயிர் இதுன்ற நிலம் கீழே வராது, சூரியன் படுது தாராளமா. அது பார்க்க அழகாயும் இருக்குது, அதுன்ற பலனும் கூட. மற்றது கீழே பாக்குறீங்க உள்ளி நட்டு. இது எந்த மாதம் நட்டீங்க? இது வந்து தை மாசம் நட்டான் இந்த உள்ளி. இது வந்து போன மாசம் நட்டது. தை மாசம் நட்டது. நோமலா உள்ளி 9ஆம் மாதம் கடைசி, 10ஆம் மாதம், 11ஆம் மாதம் கூட நடலாம். அப்படி தவற விட்டவர்கள் 12ஆம் மாதம் முற்பகுதியில நடலாம். கடைசி 12ஆம் மாதம் கொஞ்சம் போட்டு மூடி விட்டேன். பிறகு அதெல்லாம் எடுத்துட்டீங்க. ஓகே, கட்டாயம் எடுக்கணும். ஐதா போட்டா கட்டாயம் எடுக்கணும் இல்லையா? ஆனா நீங்க எடுத்திருக்கு, நீட்டா இருக்கு. ஓகே, வைக்கல் போட்டிருக்குது. மற்றது அன்பர்களே, இந்த உள்ளிய நீங்கள் எல்லாருமே ஒரு விண்டர் பயிரா நட்டு விட்டீங்கன்னா விண்டர் நேரம் தரையும் சும்மா இருக்காம அதுவும் ஒரு அந்த நேரத்துல பயிர் வந்துடும். மற்றது முதல் நடுற நீங்கள் இது பெருசா வரையில்லையென்று கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு உள்ளி வைக்க அது அனுபவம் பெற்று கொண்டுருவீங்க. இது எங்க வாங்கி உள்ளி நட்டீங்க? இது துருக்கி கடையில ஓடினது. மற்றது நான் வேறு செய்யற இடத்த கொண்டு வந்து நட்டீங்க. இது கொஞ்சம் நீங்கள் லேட்டா நட்டபடியா லேட்டா வரும். அப்படியும் பிந்தி அதுன்ற பலன் கிடைக்கும். முந்தி நீங்கள் நட்டி 9-10ஆம் மாதம் நட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கூட இம்மேட்டுக்கு வந்திருக்கும். ஆனா இது முதல் தடவை இல்லையா? இது முதல் தடவை. 2ஆம் தடவை நீங்க நேரத்துக்காக நட்டு கொள்ளலாம். இதெல்லாம் தை மாதம் நட்டது. இது எல்லாம் இப்ப நட்டது வந்துட்டு. நெல்ல தண்ணி அடிச்சு பசல குறைவா இல்லாம இருந்தா நல்ல லீக்ஸ் மாதிரி வளர்ந்து நல்ல பலனை தரும்.
அடுத்து நாங்கள் போஞ்சி இனம் பாக்குறோம். இதுல நீங்க அதாவது இந்த நாட்டுக்குரிய போஞ்சி, அதாவது குளிர் ஓரளவு தாங்கக்கூடியது. இந்த போஞ்சி எந்த மாதம் நீங்க வச்சிருக்கிறீங்க? நேரத்துக்கே வளர்ந்து வந்திருக்குது. இது நான் இல்லாம அது வச்சால் நத்தைய சாப்பிடாதா அந்த போஞ்சி முளை அழுதுகள்? நான் எல்லாம் வளர்ந்த அப்புறம் இது அதுக்கு வச்சுட்டு வளர்ந்த அப்புறம் கொண்டு வந்து வைக்கிறீங்க. போன மாசம் நட்டுட்டேன். போன மாசம் நட்டா இப்ப காய்க்க ரெடி ஆகுற. ஓகே ஓகே. நான் எல்லாம் இந்த முறை போஞ்சி பிந்தி போச்சு தான் வேலைக்கு வச்சிருக்கணும், வச்செடுக்க இடம் இல்லையன்றபடியினாலே அப்படியே விட்டுட்டேன். இப்ப இனித்தான் போட்டு அதை எடுக்க போறேன். நோமலா போஞ்சி 11ஆம் மாதம் மட்டும். இப்ப நாங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் இங்க ஜெர்மனியில கூடுதலா எல்லாரும் 11ஆம் மாதம் மட்டும் இதுன்ற பலன் கிடைக்கும். 2ஆம் 3ஆம் மாதம் இடம் உள்ளவ உள்ளுக்க வச்சுட்டு 4ஆம் மாதம் வெளியில வச்சா இந்த இது இப்ப ரெடி ஆகுறார். காய்க்க வெளிக்கிட்டா ஒவ்வொரு நாளும் இந்த போஞ்சி ஆஞ்சு கொண்டே இருக்கலாம். அவரை இனத்தை சேர்ந்த ஒரு போஞ்சி இனம் தான். இதை இங்கே ஸ்டங்கன் போனன் என்று சொல்லுவினோம். அதிலே 2 இனம் இருக்கு. ஒன்று வெள்ளைப்பூ உள்ளது, மற்றது சிவத்தப்பூ உள்ளது. இந்த சிவத்தப்பூ காயும் கூட ஒவ்வொரு நாளும் பறிச்சு கொண்டிருக்கணும். அந்த முத்தினா அந்த காய் பிறகு விதைதான் இருக்கும். அது இங்க வராது. ஸ்ரீலங்கா இனம் நட்டு இருக்கிறார். அது இங்க தேவைகளுக்கு சரி வரையில செத்துட்டது. அப்ப நீங்க போஞ்சி இனம் கூடுதலா இஞ்சத்தை இதே நீங்க வாங்கி நட்டிக்கண்டா கூடின பலனை பெறலாம். இதுல வெள்ளைப்பூ உள்ளது இருக்கு. அது முத்துற தன்மை குறைவு, ஆனா காயலும் குறைவு. இதெல்லாம் காய்க்க சாப்பிடுறது நிறைய சத்து. அதையே நாங்க வச்செடுக்க வேண்டியானே உண்மையிலேயே. என்ன அது பீட்ரூட் விதை போட்டிருக்கு. பீட்ரூட் கொஞ்சம் குறைவா தான் போட்டிருக்கிறீங்க போல விதை. என்ன மேட்டால நாங்க பாக்குறோம் ஒவ்வொரு பழமரங்களும் நட்டிருக்கிறார். இது பிளவுமா என்ன காயல் எல்லாம் நெல்லா வச்சிருக்கு. மற்றது போன முறை இதுலதான் சயோட்டன்ன்றது கண்டன் இதண்டு. இந்த முறை அவர் அந்த குளிர் கூட இங்கேயும் குளிர் கூடவா இருந்ததா? பழுதா போச்சு. என்ன அடுத்து நாங்கள் கீவி பார்க்க போறோம். 2 இனம் இருக்குதுன்னு சொல்றார். பாப்பம். இது சின்ன இனமா? சின்ன. இது அப்படியே நிக்குமே விண்டருக்கெல்லாம் நின்று வரும். நிறைய பூக்கள் இருக்குது. அதுக்குள்ள அந்த பூ நிறைய பூவோட இருக்குது. வெள்ளை பூக்களா இருக்குது. அது அந்த கொத்துல நிறைய கொத்து பூ வந்துட்டது. போன வருஷம் காய்ச்சதா? போன வருஷம் நிறைய காய்ச்சது. அடுத்து இஞ்சாலி ஒரு இனம் இருக்குது. இந்த கீவியும் முந்திரிகையும் இருக்குது. கீவியும் நிக்குது. இதுல வச்சிருக்கிற கீவி பெரிய கீவி இனம் சொல்றாரு. ஆனா எல்லாரும் கவனிக்கணும், அந்த கீவி ஒன்று வச்சா காய்க்காதுன்றது 2 வைக்கணும் சொல்றவ. அதே மாதிரி 2 வச்சிருக்கிறார். 2 இனத்திலேயுமே வச்சிருக்கிறார். அப்ப 2மே காய்ச்சி கொள்ளுது. நான் ஒரு இனம் வச்சு ஒரு 4-5 வருஷமா காய்க்கல. மற்றது வச்சா காய்ச்சது நிறைய உண்மைதானே. இந்த பெரிய இன கீவி இதுல படருது பாருங்க. கொடியா அப்படியே படர விடலாம். இது அளவா நீங்க கட் பண்ணி விட்டால் அடி தண்டும் தடிச்சு ஒரு அளவுல நீங்க கொண்ட்ரோலா உங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கலாம். அதோட இதுல பியர் ஆப்பிள் நிக்குது. அதையுமே கட்டியா இது இந்த கட்டையான மரம் தானே அல்லது சோயிலிங் ஆப்பிள் சோயிலின் ஆப்பிள் அந்த இனம் தான் இதுல இருக்கு. பச்சையா சிவப்பா? பச்சை. அந்த பச்சை சீனி சக்கரை வியாதிக்காரருக்கு மிக சிறந்தது. உங்களுக்கு இடம் இருந்தா இந்த கண்டிலையும் நீங்க வாங்கி வச்சு உருவாக்கலாம். இந்த பயிர்களோட இதை விட இல்லை அந்த தோட்டத்தை எப்படி அழகுபடுத்தி இருக்கிறாருன்னு சொன்னால், இந்த இதுல குளத்தோட அதுக்குள்ள எப்படி தண்ணி சீர்றதோ இதை விண்டருக்கு கூட அந்த அளவில் பராமரிச்சிருக்கிறார். அதோட பூக்கண்டுகளுமே வச்சு அருகம்புல்லு வச்சு பிள்ளையாருக்குரியது அருகம்புல்லுண்டு அதோட மாதுளை சைட்ல வச்சிருக்கிறார். அரசமரம் வச்சு அரசமரம் வெளியில வைக்கலாமா? இன்றையதான் கொண்டு வந்து வச்சீங்க. மாதுளை வைக்கலாம். சின்ன மாதுளை அங்கால நிக்குது. இதுக்குள்ள நிறைய பாருங்க கண்டுகள் மீன் எல்லாம் நிக்குது. எல்லாம் மறைஞ்சிருக்கணும். மற்றது இதுக்குள்ள மின்சுகள் எல்லாம் இது வேறு ஒரு இனம். இதுதான் நீங்க பிரியாணி சோறு கண்டு போடுற இனம். இது டீ குடிக்கிறதுக்கோ அதுகளுக்கு பாவிக்கிறது. 2 விதமானது. அதாவது வெள்ளை சிவப்பு என்று 2மே வச்சிருக்கிறார். இதோடைய அழகுபடுத்தி பூக்கண்டுகள் சூப்பரா இருக்கு. மல்லிகண்டு அதோட பந்தலும் அப்படியே போட்டு கிடக்கு. வாசல் பாருங்க. இந்த மல்லிகண்டு வாசல் எப்படி இருக்குன்னு சொல்லி
பூக்கண்டுகள் ரோசாக்கள் இன்னும் ஒரு மாதம் பிந்தி வந்தா இன்னும் அழகு கொடுத்து மெருகூட்டி நீங்க காணலாம். மற்றது இதுல பனைமரம் மாதிரி இருக்கு. இங்க கூடுதலா நடுவினம் விண்டர் காலத்திலையும் பச்சையா நிக்கும் வந்து இங்க பாக்குறீங்க. இது இங்க பனைமரமா இதண்டும். ஆனா இதுல வந்து அப்புறம் ஒரு சிவத்த என்ன அந்த ஈச்சம்பழங்கள் மாதிரி வரும். ஓ ஆனால் வீட்டுக்கு ஒரு பனைமரம் மண்டைக்கா நெடுக பச்சையா நிக்கும். என்ன வடிவாயும் இருக்கும். அதே சோவுக்கு இங்காலையும் அழகுபடுத்தி நட்டிருக்கிறார். அதுலயுமே பூ இருக்கு. மற்றது ரோசா, பியர்ன பேரிக்காய், மற்றது அதை ஒட்டி இனி நிறைய பூக்கொண்டு நீங்க ரோசா எல்லாம் அந்த மாதிரி பூத்திதான் இருக்கு. செவ்வந்தி இன்னும் முளைச்சு வரத்தான் அழகா இருக்கும். இந்த இடமெல்லாம் நீங்கள் 500-600 கத்தரிக்கண்டு சொன்னேன் தானே. இந்த இடம் அதுக்காகத்தான் காத்து கொண்டிருக்குது. எல்லாம் வெளியில வந்து நிரம்பி இருப்பார். மற்றது இதுலயே அத்திமரம். இந்த அத்திமரத்தை பாக்குறீங்க. இடம் இல்லாதாக்கள் இப்படி நீங்க கட்டையாயே சோட்டாயே வச்சிருக்கலாம். காயும் இனி நல்ல காய் காய்க்கும். மற்றது இந்த இலையல் கூட வறுக்கலாம் நீங்க. மற்றது இந்த ரோசாக்கள் எவ்வளவு பூக்கள் பார்த்துருக்கிறீங்க. எந்த இனம் கூட பூ பூக்குதோ அதை நீங்க இடக்கிட வச்சிங்கன்னு சொன்னா தேனீக்களை வரவழைக்கும். அந்த தேனீக்களை வரவழைச்சா மகரந்த சேர்க்கை கூடும். மகரந்த சேர்க்கையை நீங்க கூட்டுறதால பயிர்கள் காய்க்கிற பயிர் காய்ச்சு, பூக்குற பயிர் பூப்பு அளவுக்கு மிஞ்சி பூத்து இதுல நீட்ட பாருங்க. வேலிய அளவுல அந்த அளவுலயே அழகுபடுத்தி அதுல மாதுளை நட்டுருக்கு பாருங்க. வெளியில நடலாமோன்ட்டு கேட்பீங்க. நட்டுருக்குது. எந்த மாதிரி வந்திருக்கண்டு குருத்துகள் பிடிச்சு வந்திருக்கு. இது காய்க்கிறதுக்கு ஒரு நோமலா மாதுளை நட்டு ஒரு 4-5 வருஷம் செல்லும் காய் தர்றதுக்கு. அந்த பருவத்தை அடைஞ்சு காய் வர்றதுக்கு 5 வருஷம் செல்லும் ஒரு சின்ன கண்டா வச்சா. மற்றது அலரி ரோஸ்லயே பல வர்ணத்துல ரோஸுகள் இருக்கு. மூலிகை மரங்கள் என்று சொல்லியும் இஞ்சையுமே காட்டியிருந்தேன். மற்றது அலரி இது வெளியிலேயே வச்சிருக்கப்படுது. வெளியில அந்த தொட்டி அடியில துவாரம் இருக்கிறபடினாலே அப்படி அந்த துவாரமே காணும். இப்படியே வச்சு இந்த கரைக்கு மற்றது பிங்க்ஸ் ரோஸ் நான் ஷோர்ட் வீடியோக்கள்ல போட்டிருந்தேன். காணொலிகள்ல பாருங்க இப்படி அழகா பூத்திருக்குதுன்னு சொல்லி அந்த மிஞ்சி அழகுபடுத்தும். அதுகள் பூக்க வலிக்கிட்டா. மற்றது இதுல தொங்குறது இதன்றது. மற்றது இதுல குரோட்டன்ஸ் பாக்குறீங்க. இதெல்லாம் உண்மையிலேயே எவ்வளவோ நேரம் செலவழிச்சுதான் இத இவ்வளவு பக்குவமா வச்சிருக்க முடியும். இந்த இவ்வளவு நேரமும் அன்பர்களே இந்த அழகான தோட்டங்கள் எப்படி ஆயத்தப்படுத்தி இந்த 5ஆம் மாதம் 3வது கிழமை எந்த அளவில கொண்டு வந்திருக்கிறார். இனி ஒரு 7ஆம் மாதம் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இது ஃபுல்லா அப்படியே ஒரு பூஞ்சோலியாயும் இருக்கும். காய்கறி நிரம்பியும் இருக்கும். அந்த அழகையும் நான் உங்களுக்கு காணொளி மூலம் தர இருக்கின்றேன். இன்றைக்கு இந்த காணொலியை இத்தோட முடித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி அண்ணா. இவ்வளவு நேரமும் ஒத்துழைச்சு உண்மையில நான் கேட்டதுக்கு வாங்கொண்டு சொல்லி இதுகளை டைம் மினக்கட்டு அதுக்கு எத்தனை அலுவலர்கள் பார்த்திருப்பீங்கள். உங்களை டென்ஷன் ஆகி இருப்பேனோ தெரியாது. மன்னிக்க வேண்டும் அந்த டென்ஷன் அவசரப்படுத்தினதுக்கு. என்னென்ன அன்பர்களுக்கு அதை நான் எடுத்து போட வேணும். இதுகளை பார்க்கல இன்னும் நிறைய அன்பர்களுக்கு அந்த ஊக்கம் வரும், முயற்சி வரும்ன்ற அந்த பேர் ஆசையில தான் அதுக்கு துடிச்சு ஓடி வந்து இந்த காணொலியை எடுத்தேன். உண்மையிலே அதுக்கு ஒத்துழைச்சதுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை அன்பர்களே மிக்க நன்றி.